வாழ்வு தரும் உணவே நானே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மைய கருத்தை உள்ளத்தில் ஏற்று கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தையை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முற்படுவோம். எசையா தீர்க்கதரிசி 49வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார்: பால் குடிக்கின்ற குழந்தையை தாய் மறப்பாளா? மறக்க மாட்டாள். கருத்தாங்கியவள் தன் குழந்தை அன்பு செய்யாதிருப்பாளா? அன்பு செய்வாள். அப்படியே இருந்திடிலும் நான் உங்களை மறவேன். பெற்றதாய் பிள்ளையை மறந்தாலும், கற்றெழுந்தம் கலையினை மறந்தாலும், உற்ற உடல் உயிரினை மறந்தாலும் நான் மறவாத இறைவனாக இருப்பேன் என்று உங்களோடு வாழ்வேன் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிக்கின்றோம்: நான் உலக முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என்று உரைத்த கிறிஸ்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னையே முழுமையாக தந்து கொண்டிருக்கின்றார். எங்கேயும் செல்ல வேண்டாம், நானே என்ற வார்த்தையை உரைத்தார். பொருளற்று, உதவியற்று, இன்பமற்று வாடி நிற்கும் வறியோருக்கெல்லாம் நான் தாயாக, தந்தையாக, தத்துவராக, நண்பராக, அன்பராக, உணவாக, உயிராக இருக்கின்றேன் என்ற வார்த்தைக்கு பொருள் கொடுத்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தவாறு முன்னோர்கள் உண்டார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் என்னுடைய உணவு அவ்வாறு அல்ல, அழியாத உணவு என்று உரைக்கின்றார். வாருங்கள், அந்த உணவை உண்டு மகிழுங்கள் என்று அழைக்கின்றார். நற்கருணையிலேயே உண்மையான உணவா? அங்கு கிறிஸ்து இருக்கின்றாரா? வினாக்கெல்லாம் எழுந்த காலங்கள் உண்டு. ஏன் இப்போதும் இருப்பதை பார்க்கின்றோம். அமெரிக்காவிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு அது. அலெக்ஸ் கார் என்பவர் பெரிய மருத்துவர், விஞ்ஞானி, ஆராய்ச்சி செய்பவர், கண்டுபிடிப்பவர், பெருமையாக பாராட்டப்பட்டவர். ஆனால் அவருக்கு மட்டும் நற்கருணையே கிறிஸ்து உண்மையாக இருக்கின்றாரா என்ற சந்தேகங்கள் எழுந்த காலங்கள் உண்டு. 1912ஆம் ஆண்டு அவர் சேவையை பாராட்டி நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அனைத்தும் இருந்தாலும் கூட அந்த ஆண்டவன் இருக்கின்றாரா என்ற ஆராய்ச்சியிலே முழுமையாக ஈடுபடுகின்றார். 1940ஆம் ஆண்டு லூர்து நகர் செல்கின்றார். அங்கு ஒரு நடுத்தரமான அம்மா கட்டிலே மூடிக்கொண்டு முகம் தெரியாது இருக்கின்றார்கள். கிறிஸ்து வருவார், உணவாக வருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று காத்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஒரு வாரம் காத்திருந்தார் அலெக்ஸ் கார் என்பவர். ஒரு நாள் நற்கருணை கொடுக்கப்பட்ட போது, நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்ட போது கட்டியானது அப்படியே கரைந்து போய்விட்டது. அப்போதான் உணர்ந்தார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து வாழ்தர் உணவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவிலே பேராய புரட்டன்சின் எல்லாருக்கும் தெரியும். படித்தவர், அறிந்தவர், உணர்ந்தவர், நிறைய பிரசங்கி, நிறைய ஏடுகள் எழுதியவர், பல நாடுகளுக்கெல்லாம் சென்று பிரசங்கம் வைப்பார். வாழ்க்கையிலே சரிதையை வாசிக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவல். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் 1 மணி நேரம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து அங்கே உட்கார்ந்திருப்பேன். இடையூறுகள் வரலாம், இக்கட்டுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், மனக்கசப்பு வரலாம். ஆனால் 1 மணி நேரம் எனக்கு ஒதுக்கப்பட்ட காலங்கள். ஃப்ளைட்டு லேட் ஆகிடும், டிக்கெட்டை மாற்றிக்கொள்வார். ஒரு முறை சிக்காகோவில் போகும்போது ஃப்ளைட் லேட்டாக ஆகிடுச்சு.
போயிடுச்சு. ஆனால் டிக்கெட்டை மறுநாள் காலையில் மாற்றிக்கொண்டு அன்று ஆராதனை செய்யவில்லை. சிக்காகோ முழுசு அலைந்தார். எல்லாம் பூட்டப்பட்டிருந்தன. ஒரு ஆலயத்தில் சென்று சன்னலை உடைத்து உள்ளே வந்து 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு தான் சென்றார். அத்தகைய நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மிலே இருக்கின்றார் என்ற உணவு இருக்க வேண்டும் என்றால் உணவாக மட்டுமல்ல, அவரோடு இணைந்து வாழக்கூடிய வரத்தை நாம் பெற்று செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே எத்தனை தூண்களை பார்க்கின்றோம். 2 தூண்கள். ஒன்று பேதுரு, மற்றொன்று பவுல். இந்த இருவருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மைதான். புனித பேதுரு கடினப்பட்டார், ஆண்டவரால் அழைக்கப்பட்டார், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் கூட எத்தனை சோதனைகள் அவர் ஏற்பதற்கு அவற்றெல்லாம் தாங்கிக் கொண்டார். ஏன்? எல்லோரும் சொல்லுகின்றார்கள், நான் கிறிஸ்துவை என்னோடு வரமாட்டீர்கள். இல்லை, நான் வருவேன், உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் என்றவர். அவர் பாடுகள் பற்றி உரைத்தார். உன் பாடுகள் வேண்டாம் என்றவர். அவர் எல்லோரும் என்னை பிடிப்பார்கள், ஓடி விடுவார் என்று சொல்றார். யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் என்று உரைத்த அவர் இறுதியிலே ஓடினார், மறுதளித்தார், மன்னிப்பு கேட்டார், இணைந்தார். கிறிஸ்துவை அவர் விட்டுவிடவில்லை. சோதனைகள் வந்தாலும் கூட அந்த ஆண்டவரை முழுமையாக நம்பியிருந்தார். அதனால் தான் திருச்சபையின் தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். புனித பவுல் வருகின்றார். கிறிஸ்துவை அழிப்பதற்காக கங்கணங்கட்டி அடைந்தவர். தமாஸ்கு நகர் சென்று அடியோடு அழிக்க முயன்றவர், உத்தரவை பெற்றவர். ஆனால் ஆண்டவர் பேசுகின்ற, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய்? இல்லையே, நான் உண்மை துன்பப்படுத்தவில்லையே. இயேசு சொன்ன வார்த்தைகள், என்னுடைய சகோதரரை துன்பப்படுத்தினால் என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தான் சொன்ன உட்பாடு உணர்ந்தார். மீண்டும் கிறிஸ்துவை கட்டி எழுப்பதற்காக அல்லும் பகலும் அயராது அவர் பல சோதனைகள், வறுமை இருந்தது, கடினமான உழைப்பு இருந்தது, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த 2 தூண்களுமே வாழ்க்கையில் முழுவதும் பார்த்தவென்றால், நானே ஒப்பற்ற செல்வம் என்ற வார்த்தையை வாழ்ந்து காட்டினார்கள். பவுல் சொல்லுகின்றார், கலாத்தியார் திருமுகத்திலே 2வது அதிகாரம் சொல்லும்போது, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என்று உரைக்கின்றார். அதுவே பிலிப்பியருக்கு திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை சொல்லுகின்றார், கிறிஸ்து ஒருவரே என்னுடைய ஒப்பற்ற செல்வம், அவர்தான் எனக்கு எல்லாம். தாயும் நீயப்பா, தந்தையும் நீயப்பா, அன்பும் நீயப்பா, அருளும் நீயப்பா, வாழும் நீயப்பா, வலியும் நீயப்பா, உண்மையும் நீயப்பா, உயிரும் நீ, எல்லாம் நீர்தான். இறுதி வரை சோதனைகள் எழுந்தால் கூட இழுத்து நின்றவர். அந்த 2 தூண்கள் அவையெல்லாம் பார்த்து கேட்பது, நீங்களும் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றீர்கள் போதாது, உணவாக ஒன்றிருக்கிறீர்கள் போதாது, வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் கூட நன்றி சொல்ல வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அழைக்கின்றார். ஒரு நிகழ்வு ஒன்று 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு அது. ஆனால் அந்த நிகழ்வானது என்னை உருக்கிக் கொண்டே இருக்கும். திருச்சூரிலே கிறிஸ்தோவர் என்ற ஒருவர், பக்திமான் இளைஞர், மனைவி பிரித்தி ஆலயத்து வருவார்கள். நான் பலமுறை பேசுவது உண்டு. குழந்தை பிறந்தது, 6 மாதம் ஆனது. குழந்தையோட கால்கள் பெரிசாக வளர்ந்து கொண்டே போயிட்டது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கேரளாவிலே
டாக்டரை பார்க்கின்றார்கள், முடியாது என்று சொல்லிவிடுகின்றார்கள். உடனடியாக குழந்தைக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த கிறிஸ்தவருக்கு மட்டும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. என்று பேசும்போது எனக்கெல்லாம் சாமியாராயுடைய பயனா அவருடைய விசுவாசம் எனக்கு இல்லை என்று உணர்ந்த காலங்கள் உண்டு. ஃபாதர் சொன்னார்கள், நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன், எனக்கு ஒரு டாக்டர் இருக்கின்றார், அவர்தான் அன்னை வேளாங்கண்ணி. அந்த அன்னை வேளாங்கண்ணி தான் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார். ஆகவே நான் காத்திருக்கின்றேன் குணம் கொடுக்க வரையில் என்றால், அப்படியே குணம் கொடுக்கவில்லை என்றால் குழந்தையை புதைத்து விட்டு வந்து விடுகிறேன். அழைத்து வருகின்றார், பல நாட்கள் ஜெபிக்கின்றார். குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது. மலையாளம் திருப்படி ஆரம்பத்திற்கு முன்பாக இருவர் உட்கார்ந்திருக்கிறார்கள். குழந்தை அழுவதை பார்த்து பிரித்தி மனைவி சொல்கின்றார், ஏன் பிடிவாதம்? இயேசு என்ன சொன்னார்? அவரும் கையை நீட்டுவார், நாம் ஒரு கையை நீட்ட வேண்டாமா? இரு கரங்களும் இணைய வேண்டுமே. நம்முடைய முயற்சி எங்கே என்று தத்தளிக்கும் போது ஒரு நடுத்தரமான வயதுள்ள ஒரு அம்மா வருகின்றார். வந்து பார்த்து குழந்தையை கொடு என்று கேட்கின்றார். மனைவி கொடுக்க மறுக்கின்றார். ஏன் மறுக்கிற? இதான் சாக போது, புதைக்க போறோம். தாய் மீது நம்பிக்கை இருந்தால் கொடு. கொடுத்தார்கள். வந்த பெண்மணி 3 முறை சிலுவை அறையால் வந்து விட்டு போய்விட்டார். 10 நிமிடத்தில் குழந்தை பேசியது, அழுதது நின்று விட்டது, மகிழ்ச்சியை கண்டார். அத்தகைய நம்பிக்கை. அதான் ஆண்டவர் கேட்கிறார், அன்பான சகோதர சகோதரிகளே, நானே வாழ்தர உணவு என்று நம்பி வந்திருக்கிறீர்களே, அது உண்மை என்றால், அது உறுதி என்றால், நீங்கள் அந்த இரு தூண்களை போன்று வாழ்க்கையில் துன்பங்கள் வரலாம், துயரங்கள் குறுக்கிடலாம், அலைகடல் போல் துன்பங்கள் அடுத்தடுத்து வரலாம், வறுமையும் வெறுமை வாட்டி வதைக்கலாம், கவலையும் கண்ணீர் கைகோர்த்து வர எது வந்தால் என்ன, இடியன் இடித்தால் என்ன, கடலில் பொங்கி எழுந்தால் என்ன, காட்டு தீயை பற்றி எழுந்தால் என்ன, நான் எதற்குமே கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், எனக்காக காத்திருக்கின்றார். ஆகவே நான் போவேன், தாய் கொடுப்பார், நம்பிக்கையோடு நான் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வல்லமையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் கேட்கின்றார், நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள். ஒரு அறிஞர், ஒரு புனிதனும் கூட ஆலயத்தை வருகின்றார், பாடுபட்ட சிறுவத்தை பார்க்கின்றார், அவருடைய பாதத்தை முத்தி செய்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே, தாய் அடித்தால் மகன் என்ன செய்கின்றான்? தந்தை நோக்கி ஓடுகின்றான். தந்தை அடித்தால் மகன் என்ன செய்கின்றான்? தாயை நோக்கி ஓடுகின்றான். இருவர் அடித்து விட்டால் எங்கே போவான்? தாய் அடித்தால் தந்தை நோக்கி ஓடுகின்றான், தந்தை அடித்தால் தாயை நோக்கி ஓடுகின்றான். இருவர் அடித்து விட்டால். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதோ வந்திருக்கிறேன், உள்ளத்திலே பலவகையான கஷ்டங்கள், துன்பத்தை முடிக்க முடியலையே என்ற ஏக்கங்கள். அதான் சொல்லுகின்றார், வாழ்க்கையிலே துன்பத்தின் மேல் துன்பம், துயரத்தின் மேல் துயரம், வறுமைக்கு மேல் வறுமை, கவலைக்கு மேல் கவலை வந்தால் கூட நானே வாழ்தரும் உணவு என்ற வார்த்தை அது வாழ்விலே உறுதியாக இருக்கட்டும். என்றுமே நமக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கட்டும். உறுதியாக நம்புவோம். இரு தூண்களை போன்று, கிறிஸ்தவரை போன்று வாழ்விலே வாழ்ந்து காட்டுவோம்.